Hi, நான் Adeeb. Vivo இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா Vivo V25ங்கிற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த ஃபோன் லான்ச் பண்ண போகுதுங்கிற நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம V25 இந்த மாதம் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி லான்ச் ஆயிடுச்சு. Vivo V25 Pro பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஃபோனோட லைட்டர் வெர்ஷன் தான் இந்த V25ன்னு வேணும்னா நம்ம சொல்லிக்கலாம். டிசைனும் பார்த்தீங்கன்னா Vivo V25 Proவோட டிசைன் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு LED ஃப்ளாஷும் வருது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் தான் இந்த ஒரு கிளாஸ் பாடி வருது. Vivo V25 Proவில் இருக்கிற மாதிரியான ஒரு கலர் சேஞ்சிங் பேக் பேனில் தான் இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸி டிசைன் தான் இந்த ஃபோனுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 7.79 mm தான் இந்த ஃபோனோட திக்னஸ் வருது. 186 கிராம் தான் இந்த ஃபோனோட வெயிட் வருது. இந்த ஒரு ஃபோன் லைட் அண்ட் தின்னான ஒரு ஃபோனு தான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கலர் வேரியண்ட்டில் வருது, ப்ளூ பிளாக். இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரு பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடு தான் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு வருது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட்டு, ப்ரைமரி மைக்ரோஃபோன், சிம் ட்ரை இதெல்லாம் தான் வருது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லோடு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளால் ஒரே டைமில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனில் வர டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளோட ஃபிசிக்கல் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நோச் டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. விவோட V20 சீரிஸில் வர எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோச் டிஸ்பிளே தான் வருது. இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே பஞ்சோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. V25 ப்ரோலையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதோட ப்ரைஸ் வேறு, அதை நீங்கள் சொல்ல வேண்டாம், இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், விட்டுருங்க. எதுக்கு விவோ இன்னுமே நோச் டிஸ்பிளேல கண்டினியூ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவோ V20 சீரிஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக செல்ஃபி கேமராவில் அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. விவோ V20 சீரிஸில் வர ஃபோன்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 44 மெகா பிக்சலுக்கான கேமரா இல்லாட்டி 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வருது. அப்படி இந்த லார்ஜ் சென்சரை பஞ்சோல்குள்ளே கொண்டு வந்தால் பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது, ஒரு பெரிய ஓட்டம் மாதிரி தெரியும். அதனால தான் மேபி இப்படி கொண்டு வராமல் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா விவோ V25 சீரிஸில் வர எல்லா ஃபோன்ஸோட விடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அந்த கம்மியான விடத்தில் அந்த பஞ்சோல் டிஸ்பிளே கொண்டு வந்தால் நல்லா இருக்காதுன்னு விவோ நினச்சிருக்கலாம். இந்த 2 காரணத்தினால தான் விவோ பஞ்சோல் டிஸ்பிளேவை இன்னுமே இந்த ஒரு சீரீஸில் கொண்டு வராமல் இருக்கிறாங்க. இதெல்லாமே என்னோட கண்டுபிடிப்பு தான். இப்போது நான் தான் கண்டுபிடிச்சேன். ஃபோனில் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனாலவே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 90 ஹெர்ட்ஸுக்கான ரீஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேல இருக்குது. 1300 nits தான் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ். ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளே தான் இந்த ஒரு ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 900 ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. மாலி G68 தான் இதில் வர GPU. இந்த ஃபோனில் இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர் தான். 5 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சேம் ப்ராசஸர் வர OnePlusஓட Node CE2ங்கிற இந்த ஃபோனில் 8 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த விவோ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஃபோன் தான் இது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 5-6 மாதம் ஆயிடுச்சு. இந்த ஃபோனில் 5 பேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரப்போகிற எல்லா 5G பேண்ட்ஸுக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM டைப் தான் வருது. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் வருது. FunTouch OS 12 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். 4500 mAhக்கான ஒரு பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஒரு ஃபோனில் இருக்குது. அடுத்து அந்த ஃபோனோட மெயின் ஹைலைட்டான இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட்டும் வருது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா வருது. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் தான் வருது. அப்புறமா இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணியும் பேக் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமராக்கு இந்த ஃபோனில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா விவோட V20ங்கிற ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோனில் 44 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்துருந்துச்சு. அந்த செல்ஃபி கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ எடுக்கும்போது சூப்பரான அவுட்புட் அந்த ஃபோன்லேருந்து கிடச்சிச்சு. அந்த ஃபோனை பற்றின வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அந்த ஃபோனோட பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் வருதுன்னு பார்க்கலாம். டாக்குமெண்டேஷன் வருது, அப்புறமா ஃபோனு கண்டிப்பாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள் வருது, சார்ஜிங் அடாப்டர், சிம் இன்ஜெக்டர் டூலு, ஃபோன் கேஸு, ப்ரீ அப்ளைடு ஃபிலிம் ப்ரொடெக்டரும் இந்த ஃபோனுக்கு மேலே ஒட்டி தராங்க.
ஃபைனல் இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் தான் வருது. 8GB 128GB வேரியண்ட்டுக்கு ₹27,999 12GB 256GB வேரியண்ட்டுக்கு ₹31,999 தான் வருது. ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் மாடலுங்கிறதுனால இந்த ஒரு ப்ரைஸு. ஆன்லைன் மாடலாக இருந்தால் இன்னுமே ப்ரைஸு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும். இந்த ஆன்லைன் மாடலை விட ஆஃப்லைன் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஃபோனை டைரெக்டாக ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் செக் பண்ணி நமக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம். ஆனால் ஆன்லைன் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோன் புக் பண்ணி நம்ம கையில் கிடச்சதுக்கப்புறமா பிடிச்சாலும் பிடிக்காட்டி அந்த ஃபோனை தான் யூஸ் பண்ணி ஆகணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கேமரா அண்ட் டிசைன் தான் ஹைலைட்டு. இந்த ஃபோனை ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் பார்த்தாலே இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அப்போ இவ்வளோ தான் இன்றைக்கான இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே நம்ம இன்ஸ்டாகிராம் வழியாக தான் போஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.